எவ்வளவு மேன்மை தெரியுமா? எவ்வளவு விசேஷமான நாமத்தை நம்ம சோர்ந்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு மேன்மையா நம்ம மாறுவோமா? எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். ஆமா, the important let is the note difference between the Old Testament and New Testament prayer is we are ending with in the name of Jesus. So இயேசுவின் நாமம்னா மிகப்பெரிய மாற்றம் யூதர்களுக்கு நமக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும். அந்த இயேசுவின் நாமத்தில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் இப்போ இதையெல்லாம் என் நீதியிலே நான் கேட்கல சார், எனக்காக சிலுவையில் முடிச்சார்ல அவர் நீதியில் நான் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அந்த ஒரு வரி உங்களை டோட்டல் பர்சனாலிட்டியை வேற இடத்துக்கு கொண்டு வருது. சரி, வாழ்க்கையெல்லாம் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் என்கிற ஒரு இடத்தோடு இணைக்கப்பட்டவர்களாய் நான் இருக்க வேண்டும். ஐ எம் லிவிங் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். I'm getting in the name of Jesus. I am being blessed in the name of Jesus. Amen. சொல்லுங்க, பக்கத்துல தட்டி சொல்லுங்க, in the name of Jesus. ஆமா, not in the name of your self righteousness, but in the name of Jesus. கையை தட்டி. So எவ்வளவு விசேஷித்த நாமத்தை அவர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்களோ அவ்வளவு விசேஷித்தவர்களாய் அவர்கள் மாறினார்கள். புரியுதா? நம்மளுடைய லைஃப்ல மேன்மை எவ்வளவு மேன்மை தெரியுமா? எவ்வளவு விசேஷமான நாமத்தை நம்ம சோர்ந்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு மேன்மையா நம்ம மாறுவோமா? ஸோ இட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் யூ அண்ட் த நேம். உங்களுக்கும் அந்த நாமத்துக்கு இருக்கிற தொடர்பை உங்களை மேன்மையுள்ளவர்களாய் மாற்றுகிறது. அது உங்களை கிருபையின் உபதேசத்தில் நிறுத்தி வைக்கிறது. கிருபையை நம்பாத எவனும் ஜபத்தையும் உபவாசத்தையும் சுயநீதியையும் பேசுகிற எல்லாரும் ஜபத்தை முடிக்கும் போது இயேசுவின் நாமத்தில் கேட்காத. ஓ, நீதியின் அடிப்படையில் தான் நீ வர்ற, 40 நாள் தண்ணி குடிக்கலான்னு தானே வந்திருக்க, அப்புறம் அவர் பேரை சொல்ற. அப்ப நீ சொல்லு, என் பேருக்கு தாங்க அப்படி கேளு. நாங்களாம் அப்படி நம்புறதில்லை. அதனால் நாங்கள் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே நாங்கள் முடிக்கிறோம். இந்த ஒரு வரி உங்க மைண்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிடும்.